ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம PHP ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணி அந்த எக்ஸாம்ஸை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் ஏன் எக்ஸாம்ஸ் ரன் பண்ணணுங்கிற ரிலவெண்ட்டாலாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், PHP ஃபங்க்ஷன் சொல்லி PHP ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து CMD, ஸோ நமக்கு CMD ஓப்பன் ஆகிடும். நம்ம எந்த பாத் லொக்கேஷனில் வச்சு எந்த ஃபோல்டர் பாத்தில் வச்சு CMD டைப் பண்ணமோ அந்த லொக்கேஷனில் CMD ஓப்பன் ஆகிடும். இங்கே கோட் ஸ்பேஸ் டாட் என்று கொடுத்தீங்கன்னா VS கோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே VS கோட் வந்துட்டு என்ன செய்திடும், நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதாவது நம்மளோட ஃபோல்டர் லொக்கேஷன்ஸில் ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், அதை ஓகே கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோலோட ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்ம டைப் பண்ணுறது ஈஸியாக அவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் என்ன செய்துக்கிறேன், index.php சொல்லி கொடுக்குறேன். ஸோ index.php சொல்லி கொடுத்துட்டு இதில் PHP questions mark அண்ட் PHP டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நார்மலாக ஃபங்க்ஷன் என்று சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை செய்கிறதுக்கு நமக்கு இருக்குன்னு சொல்லி வைங்களேன். ஒரே வேலை நமக்கு 2-3 தரம் வரணும், பட் லிட்ரலி அது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாய், இப்போ நான் எக்கோ பண்ணுறேன் பாருங்களேன். எக்கோ இதில் ஹாய் ராகுல் என்று சொல்லி கொடுக்க. இப்போது டேவிட் என்று சொல்கிற ஒரு ஆளுக்கு நான் ஹாய் சொல்லணுமெண்டா எக்ஸாக்டாக நான் அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டேவிட் என்று விடுவேன். டேவிட் சரிங்களா. அதே மாதிரி ராஜுன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் ராஜுன்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்கோ லைன்ஸ் அகெயின் டூப்ளிகேட் ஆகுது. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு லைனுக்கே நம்ம திருப்பி டூப்ளிகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா. பட் இந்த மாதிரி ஒன்று இல்லாமல் நம்ம ஒரு டைனமிக்காக நம்ம செய்துட்டோம்னு சொன்னால் நம்மளோட லைன்ஸ் ரொம்பவே குறையும். இப்போ ஒரு லைன் எங்ககிட்ட மேபி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. பட் ஆஸ் அ டெவலப்பராக நம்ம ஒரு கோட்ஸ் எழுதக்கம் ஒரு ப்ராஜெக்ட் கட்டாயமாக ஒரு டெட்லைனோடு நமக்கு வரும்போது ஸோ ரிப்பீட்டடாக அதே கோட்ஸ் எழுதுறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்மளோட டெட்லைனை தாண்டி நம்மளோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸை கொண்டு வந்து தரும். ஸோ அந்த வகையில் நாம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம எடுத்துட்டோம், ஒரு கிளைண்ட்டிட்ட ஒரு டெட்லைன் ஒன்று நம்ம வேண்டி எடுத்துட்டோம்னு சொன்னால் ஸோ அந்த டெட்லைனுக்குள்ளே நம்ம முடிக்கணும்னு சொன்னால் மேக்ஸிமம் எவ்வளவுக்கு நம்மளோட கோட்ஸ் எழுதுறதை ரிப்பீட்டட் கோட்ஸ் எழுதுறதை குறைக்கலுமோ அவ்வளோ குறைச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி இருக்கிற இடத்த நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். PHPயில் ஃபங்க்ஷன் சொல்லி கீவேர்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா நான் ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கிறேன், க்ரீட்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதாவது இதை ஃபங்க்ஷன் ஹெட்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கோவில் நான் என்ன செய்கிறேன், ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சும்மா ஒரு டம்மியான ஒரு இது கொடுத்தோம், ஹலோ வேர்ல்டு சொல்லி ஒரு மெசேஜ்னு கொடுத்துருவேன். ஸோ ஆக்சுவலாக நான் இதை கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த பாத் லொக்கேஷன்ஸுக்கு போயிடுறேன். ஸோ PHP ஃபங்க்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டுக்கு காப்பி பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோல்டரில் அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட் நேமை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து PHP லூப்பில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு PHP ஃபங்க்ஷன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டு அதே இது ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணதும் எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதாது, ஆக்சுவலாக என்ன செய்யணும், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அப்போது க்ரீட்ன்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனை ஆக்சுவலாக நம்ம கால் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற லைன்ஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுற லைன்ஸ், கீழே இருக்கிற லைன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற ஒரு லைனாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள்,
இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்கிறேன். டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு பர்ஃபெக்டாகவே நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஹாய் ராஜு, ஹாய் டேவிட், ஹாய் ராகுல் ஓ சம்திங் ஏதோ ஒரு பேர் நம்ம கொடுத்து எல்லாரையும் க்ரீட் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஸோ கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை எதிர்பார்க்கணும். அதாவது யாரெல்லாம் இந்த க்ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்களோ அவங்க என்கிட்ட நேமை தரணும், நான் அந்த பர்சனை க்ரீட் பண்ணுவேனுங்கிற மாதிரி. ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் $சைன் கொடுத்துட்டு நேம்ன்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே நான் என்ன பண்ணுறேன்டா, வேர்ல்டுக்கு பதிலாக $சைன் கொடுத்துட்டு நேம்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது நான் இதை கொடுத்துட்டேன் இல்லைங்களா, இப்போ போய் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொன்னால் ஹலோ மட்டும் தான் எனக்கு வரும் ஆக்சுவலாக. பட் ஹலோவும் வரல. ரீசன் என்னென்னு சொன்னால் அது ஒரு மென்டட்டரியான ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ கட்டாயம் நான் என்ன செய்யணும், அந்த வேல்யூவுக்கு ஏற்ற அந்த க்ரீட்டில் இருக்கிற நேமுக்கு ஏற்ற வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணலேண்டா இட் கோஸ் தி எரர். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே ஒரு நேம் கொடுத்துட்றேன்னு பாருங்களேன், ராகுல் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஹாய் ராகுல், சாரி ஹலோ ராகுல்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அகெயின் நான் இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிவிட்டு இங்கே டேவிட்ன்னு கொடுக்கணும். அகெயின் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ராஜுன்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னு பாருங்கள். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நான் கொடுத்த அந்த பர்சன்ஸ்ட அவுட்புட் எல்லாம் வந்திருக்கு. பட் எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகணும்னு சொல்கிறதுக்காண்டி நான் பிரேக் த்ரோ கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் நமக்கு என்ன செய்யுது, இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம்னு சொன்னால் ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்ட ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதாவது ஃபங்க்ஷன் ஹெட்டில் ஃபங்க்ஷன் நேமுக்கு அப்புறமா இருக்கிற ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏதாவது வேல்யூஸை அது பேர் மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்தாகணும். உதாரணமாக நான் என்ன செய்கிறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் அட் கொடுக்கணும். இதில் n1, n2ன்னு சொல்லி கொடுக்கணும். அதாவது நம்பர் 1 நம்பர் 2 வேணும் சொல்லி எக்கோவில் நான் கொடுக்கேன். அடிஷன்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள இல்லாட்டி இப்படி கொடுப்போம், டாட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் n1 $சைன் n1 ப்ளஸ் $சைன் n2. ஓகேங்களா, கொடுத்துட்டு இதை டெர்மினேட் பண்ணிட்டோம். அண்ட் நமக்கு பிரேக் தேவைங்கிறதால பிரேக் ரோ கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்த ஃபுல் ஸ்டாப்பாக மாற்றிடுறேன். பர்ஃபெக்ட். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நான் அட் ஃபங்க்ஷன் கொண்டு வரேன். அட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 25, சொல்லி ஒரு வேல்யூஸை கொடுத்துட்றேன். இப்போ போய் அவுட்புட் செக் பண்ணுவோம். போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு 50 சொல்லி பதில் நமக்கு வந்திருக்கு. இப்போ இதுவே இன்னொரு வேல்யூஸ் நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் 100 அண்ட் அதே மாதிரி 10, 250. ஸோ சம்திங் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். அட் 50, அட் 120 அண்ட் 260 சொல்லி வேல்யூஸ் நமக்கு என்ன செய்யுதுண்டா பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே ஆன்சர் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 வேல்யூஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அப்போ 2 ஆர்கியூமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இந்த 2 ஆர்கியூமெண்ட்ஸுக்கு தேவையான வேல்யூஸை நான் என்ன செய்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணுறேன். ஸோ பராமீட்டர் இங்கே நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் பராமீட்டர் வந்துட்டு இங்கே நான் பர்ஃபெக்டாகவே பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே நான் பாஸ் பண்ண இந்த 20ங்கிறது n1க்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுது. சாரி 25 சொல்கிறது கமாக்கு அடுத்ததாக கொடுத்த 25 n2க்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அடிஷன் பண்ணும்போது 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி நமக்குரிய ஆன்சர் வருது. ஸோ இங்கே 25ங்கிறது ஃபஸ்ட்டாக n1க்குள்ளேயும் 100ங்கிறது n2க்குள்ளேயும் நமக்கு போய் ஸ்டோர் ஆகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த வேயில் நமக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனில் நாம் 3க்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸை டிஃப்ரெண்டான பர்பஸில் நம்ம என்ன செய்துக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக கோட்ஸ் எழுதும்போது
நம்ம இது எல்லாமே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, கன்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.